திருவாவூர் மாவட்டம் நீடமங்கலம் தாலுகா தேவக்குடி கிராமத்தில் இறைப்பணி செய்து வந்த கிறிஸ்தவ போதகரை கடுமையாக தாக்கிய காவலர். திருவாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவக்குடி கிராமத்தில் ஊழியம் செய்து வரும் போதகர் முத்துவேல் அவர்கள் அரசு தங்களுக்கு மானியமாக தந்த 50 சென்ட் நிலத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் சிறிய கொட்டகை அமைக்க முயற்சி எடுத்த போது கடந்த 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28 புதன்கிழமை அன்று தேவக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலமுருகன் என்பவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரில் வந்து அங்கு கொட்டகை அமைத்துக் கொண்டிருந்த கிறிஸ்தவ போதகரை தரக்குறைவாக பேசியதோடு சாதியின் பெயரால் அவமானப்படுத்தியும் கிறிஸ்தவ போதகர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மிகவும் அற்பமாகவும் அசிங்கமாகவும் வசைபாடி போதகரின் மனைவியையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடியுள்ளார். 4 பிள்ளைகளோடு 53 வயதான கிறிஸ்தவ போதகர் வசித்து வந்த நிலையில் இத்தகைய சம்பவம் நடைபெற்றுள்ளது. மேலும் அங்கு கொட்டகைக்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக 8000 ரூபாய் பணத்தை வைத்திருந்த போது சட்டை பையை கிழித்து பணத்தையும் எடுத்துள்ளார். பலத்த காயம் ஏற்பட்டதால் திருவாவூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்றதோடு தற்போது திருவாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திரு முத்துவேல் அவர்களின் மனைவி அமுதா 45 வயதை கொண்ட அமுதா அவர்கள் தற்போது திருவாவூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சம்பவம் அறிந்தவுடன் பல்வேறு கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்தவ முன்னணி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளும் அதன் தலைவர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திருமதி அமுதா அவர்கள் அளித்த மனு மீதான விசாரணை விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். காவல்துறையை நாம் இருகரம் கூப்பி மதிக்கிறோம். அதே நேரம் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் ஒட்டுமொத்த காவல்துறையும் பாதிக்கப்படுகிறது. ஜெபத்தோடு காத்திருப்போம். தமிழக அரசு நிச்சயம் நீதிக்கு முதலிடம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். நன்றி. இந்த மாதிரி எல்லாம் திட்டி இவ்வளோ வர வெட்டியாந்தூரெல்லாம் திட்டி இன்னும் அடிச்சுட்டு இருக்காரு. இவர் அவங்க அடிச்சு அவர் ஐபியில் அட்மிட்ல இருக்காரு. செல்லை பிடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ எடுக்க போனேன். செல்லை பிடிக்கிட்டு அவர்கிட்ட இந்த காசு 8000 பிடிக்கிட்டு இருக்காரு. பிடிங்கிட்டு இனி உங்களை வரக்கூடாது சொல்லி அடிச்சு இது பண்ணிட்டு அவர் கிளம்பி மூங்கி கட்டையில அந்த இடத்த அவரும் ஆக்கிரமணம் பண்ணிருக்காங்க. என்ன தகவல் தெரியல. 40 ஆண்டு காலமா இவங்களுக்கு மானியமா வெட்டியான் தொழில் செய்யறவங்களுக்கு மானியமா கொடுத்த இடத்த போலீஸ் வந்து உள்ள போட்டு அத்துமீறி அடிக்கிறாங்க. அவங்க ஜாதி என்னன்னு கேட்கறாரு. ஒரு சமூக வந்து சாதி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியும் என்ன பண்ணுறாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும் பர அப்படி சொல்லி திட்டி வெட்டியான் தொழில் நான் உனக்கு நான் கிறிஸ்துவ நான் மத்தான ஜாதி மாறிடியா அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கிறாரு. திட்டி கட்டை எடுத்து கழுத்துல கட்டை அடிச்சிருக்கேன். நம்ம மேரில் கீழே தள்ளி விட்டுருது. தள்ளி விட்டு நம்ம செல்போன் வீடியோ எடுக்க போனதுனால செல்லை பிடிக்கிட்டு இருக்காங்க. செல்லை பிடிக்கிட்டு காசை திருடின்னு போடுகிறாரு. பாக்கெட்ல இந்த பாக்கெட்டை கிழிச்சு 8000 ரூபாய் காசு. அது வந்து அந்த காசு எதுக்காகனா அங்க வேலை செய்யணும் கூலி கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாரு. அதையும் திருடி எடுத்துன்னு போடுகிறாரு. ஒரு எங்களை பாதுகாக்கக்கூடிய காவல் அதிகாரி வந்து இப்படி பண்றது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. திருவாரூர் எல்லா பாஸ்டர்ஸ் தலைவர்களும் இயக்க தலைவர்களும் வந்துருக்காங்க. அதான் எஸ்பியில மனு கொடுக்க வந்தோம். எஸ்பி இல்ல, ஏடிஎஸ்பி பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு.